அறிவார்ந்த பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். பேராசிரியர் பெரியார்தாசன் சிந்தியுங்கள் என்று ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தார். அந்த நூலின் முன்னுரையில் அவர் இப்படி எழுதியிருந்தார்: இந்த நூலை நான் இரவில் தான் எழுதினேன். அப்படி எழுதுவதற்கு காரணம், எனக்கு இரவில் தூக்கம் வரவில்லை, அதனால் சிந்தித்தேன் எழுதினேன். அப்படி தூங்காமல் இருந்ததுக்கு காரணம், எங்கள் வீட்டு கொசுக்கடித்துதான் தூக்கம் வரவில்லை, அதனால் எழுதினேன். அப்படி எழுதுவதற்கு காரணமாக அந்த கொசுக்களுக்கும், சில கொசுக்களை அடித்து விட்டதால் மரணித்து போயின அதனுடைய ஆன்மாவிற்கும், இந்த கொசுக்களை ஒழிப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காத சென்னை மாநகராட்சிக்கும் இந்த நூலை படையலாக்குகிறேன் என்று அவர் எழுதியிருந்தார். அதில் கூட ஒரு புதிய சிந்தனையை விதைத்திருந்தார். சிந்தனை என்பது மனித குலத்திற்கு உள்ள ஒரு அருட்கொடை. சிந்திக்கிற மனிதன் சேர்ந்துதான் இந்த உலகத்தை இவ்வளவு உன்னதமானமாக நவீனமயமாக ஆக்கியிருக்கிறார். அப்படி சிந்திக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தியை மிக சிறப்பாக போற்றி இந்த உலகிற்கு வழங்கியவர் திருவள்ளுவர் என்கிற நம்முடைய பேரறிஞர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இப்படியெல்லாம் ஒரு மனிதனால் சிந்திக்க முடியுமா, இத்தனை பொருள் பற்றி பேச முடியுமா என்று வியக்கிற அளவிற்கு உன்னதமான செய்திகளை திருக்குறளில் அவர் தந்திருக்கிறார். அதனால் உலக பேரறிஞர்கள் அனைவருமே திருக்குறளை போற்றுகிறார்கள். பல 100 மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டு சிறப்பை பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்ட திருவள்ளுவர் தன்னுடைய பெயரை, பெற்றோர் பெயரை, பிறந்த ஊரை, பிறந்த மொழியை, பிறந்த நாட்டை எந்த இடத்திலும் அடையாளப்படுத்தவில்லை. நான் படைத்திருக்கிற படைப்பாக இருக்கிற திருக்குறள் இந்த உலகத்தில் பேசப்பட வேண்டுமே தவிர நான் பேசப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பது அந்த பேரறிஞருடைய உள்ளம். அப்படிப்பட்ட பேரறிவாளருக்கு இன்றைக்கு காவி உடை தரித்து திருநீர் பூசி இந்து மத ஆச்சாரமான துறவியாக அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் சில அறிவுஜீவிகள். திருக்குறளை போற்றுவதும், திருக்குறளுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதும், திருக்குறளை இலக்கிய திருவள்ளுவரை பெருமை சேர்க்குமான செயல்களில் ஈடுபடுவதை விட்டுவிட்டு மத ரீதியாக அடையாளப்படுத்தி அவனை சின்ன சிமிழுக்குள் அடைத்து வைக்கிற இந்த சிறுமைத்தனத்தை நாம் என்னவென்று சொல்வது, எப்படி அவர்களை திருத்துவதென்றே எனக்கு தெரியவில்லை. கார்ல் மார்க்ஸ் இருக்கிற பொது உடைமை தலைவருக்கு சிவப்பு துண்டு போட்டால் சரியாக இருக்கும், வெள்ளை துண்டு போடலாமா? தந்தை பெரியார் என்கிற கடவுள் மறுப்பு கொள்கையில் வலியுறுத்தி ஒரு இயக்கத்தை நடத்திய அந்த பெரும் மனிதருக்கு வெள்ளை துண்டு போடலாமா? அவர் கருப்பு துண்டு போட்டவர். ஒரு தலைவர், ஒரு அறிஞர், ஒரு தத்துவ ஞானி எந்த கருத்தை வலியுறுத்துகிறாரோ அந்த கருத்தின் அடிப்படை தான் அந்த தலைவருக்குரிய, அறிஞருக்குரிய அடையாளம். அந்த அடையாளத்தை மறுத்துவிட்டு நீ விரும்புகிற ஒரு அடையாளத்தை அவர் மீது ஏற்றி திணிப்பது என்பது இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அப்படி செய்யக்கூடாது. திருக்குறளுடைய மைய கருத்தே, மிக முக்கியமான கருத்தே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பது. பிறப்பால் அனைவரும் சமம் என்று சொல்வதுதான் திருக்குறள். அதை இந்து மதம் ஏற்றுக்கொண்டிருக்கிறதா? மேல் ஜாதி, கீழ் ஜாதி, அந்த ஜாதி, இந்த ஜாதி என்று மனிதர்களை பாகுபடுத்தி பார்த்து நான் உன்னை விட உயர்ந்தவன், நான் என்னை விட உயர்ந்தவன் என்று காட்டுகிற நடைமுறையைத்தானே இந்து மதம் வைத்திருக்கிறது. அதை திருவள்ளுவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா? மனித குலத்தின் மீது அளப்பரிய பற்றும் உலக உயிர்கள் மீது அளவற்ற நேசமும் கொண்டிருக்கிற திருவள்ளுவர் தான் இறந்து உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கிடக்க உலகேற்றியார் என்கிற திருக்குறளை தந்திருக்கிறார். ஒருவர் கையேந்தி பிச்சை எடுத்துதான், ஒருத்தருடைய யாசித்துத்தான் வாழ வேண்டும் என்ற நிலம் இருக்கும் என்று சொன்னால் இந்த உலகத்தை படைத்த கடவுள் ஒழிந்து போகட்டும் என்று கடவுளையே சபிக்கிறார் திருவள்ளுவர். அப்படிப்பட்ட புரட்சிக்காரனை கொண்டு போய் இப்படி காய் உடை தெரிந்து அவன் இந்த இதை சேர்ந்தவன் அவனை அடையாளப்படுத்துவதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏன்னா அந்த உரிமையை திருவள்ளுவர் யாருக்கும் தரவில்லை. அதனால அவரை பற்றிய வரலாற்றை தெரிவிக்கவே இல்லை இந்த உலகத்திற்கு. நீங்க ஏன் அதை போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க? திருக்குறள் மேன்மையை பற்றி பேசுவதற்கும், திருவள்ளுவரை போற்றுவதற்கும், திருக்குறள் என்கிற அறநூலை இந்தியாவுடைய தேசிய நூலாக அங்கீகரிப்பதற்குமான நடைமுறைகளை செயல்படுத்துவதற்கான இடத்தில் இருந்து கொண்டிருப்பவர்கள் அதை விட்டுவிட்டு இதை செய்வது என்ன? இது மிக மிக கீழான சிந்தனை. அப்படிப்பட்ட சிந்தனையை விட்டுவிட்டு திருக்குறள் என்கிற அறநூலை இந்தியாவின் தேசிய நூலாக ஆக்குவதற்கான முயற்சியில் இறங்குங்கள். அதுதான் திருவள்ளுவருக்கு நீங்கள் செய்கிற பெருமையாக இருக்க முடியும். திருவள்ளுவர் என்கிற அறிவின் முழுமையாக இருக்கிற பேரறிஞன் உங்களை வாழ்த்துவார். நண்பர்களே, தயவு செய்து இது போன்ற
அவருக்கு ஒப்படை செய்து பார்க்கிற, அவர் கருத்துக்கு மாறுபட்ட ஒரு வேஷத்தை அவருக்கு தருகிற செயலை விட்டு விடுங்கள். புரட்சிக்கார துறவி என்று பெயர் பெற்றவர் வள்ளலார். சாதியம் பேசும் சலக்கர்கள் என்று சாடியவர் வள்ளலார். அப்படிப்பட்ட வள்ளலாருக்கு தெரியாதா நாம் இந்திய நாட்டில் பிறந்திருக்கிறோம், நாம் ஒரு துறவி, அப்போ காவி உடைதான் தரிக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியாதா? அவர் வெள்ளுடையில் வெளிவந்து மிகப்பெரிய ஞானத்தை தமிழர்களுக்கும் இந்தியாவிற்கும் உலகிற்கும் வழங்கிய பேர அருளாளர். அப்படிப்பட்ட வள்ளலாரை போல் திருவள்ளுவர் வெள்ளுடை தரித்தவராகத்தான் இருந்திருக்க முடியும். அதனால் இயல்பாக வெள்ளுடையில் இருப்பதற்கு விட்டுவிட்டு அவர் மீது உங்கள் சொந்த கருத்தை எல்லாம் திரிப்பதை விட்டுவிடுங்கள் என சொல்லிக் கொள்கிறேன். இந்த அறிவார்ந்த செயலில் இறங்குங்கள். திருக்குறளை இந்தியாவில் தேசிய நூலாக்குவதற்கான நடைமுறையை செயல்படுத்துவதற்கு உங்கள் நடவடிக்கையை முன்னெடுங்கள். நன்றி, வணக்கம்.